ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் டாபிக் 2 முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்களின் தொகையும் வகையும் பார்த்தோம். அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. இப்போ உயிரெழுத்து அப்படின்னா அதில் குறில் நெடில் இருக்குது. இப்போ குறில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை, நெடில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை, இது எல்லாமே நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம நேற்று வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி டாபிக் பார்க்கலாம். இன்றைக்கி டாபிக் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இப்போது எழுத்துக்கள் 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன? முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதாவது உயிரெழுத்து அப்படிங்கிறது அ, ஆ, இ, இது எல்லாமே உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்து அப்படிங்கிறது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இது எல்லாமே மெய்யெழுத்துக்கள். இப்போ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த 30 எழுத்துக்களையும் தான் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கின்றன. அதாவது இப்போ ஒரு உயிர்மெய் எழுத்து காங்யாச்சா இதே வச்சுக்கோமே, இக்கு ப்ளஸ் ஆ இது சேர்ந்தது தான் கா அப்படிங்கிறது வருது. அதாவது ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் ஒரு உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சார்பெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அதாவது முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து. இந்த முதல் எழுத்துக்களை எவையெல்லாம் சார்ந்து வருதோ அது எல்லாமே சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். என்னென்னு பார்க்கலாம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா சார்பெழுத்து. நெக்ஸ்ட்டு உயிர்மை. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இப்போ மெய்யெழுத்து அப்படிங்கிறது என்னது? இக்கு, இங்கு, இச்சு, இதுதான் மெய்யெழுத்து. உயிரெழுத்து ஆ, ஆ, இ. இப்போது ஒரு மெய்யெழுத்து இக்கு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது கா. அடுத்து இச்சு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது சா. இந்த மாதிரி தான் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. நெக்ஸ்ட்டு இந்த உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒலி வடிவம் அப்படிங்கையில் நம்ம அந்த சொல்கிறது இக்கு அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து, ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து, இது ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும் ஒலி வடிவம். வரி வடிவம் எப்படி இருக்கும்? இக்கு ப்ளஸ் ஆ இது ரெண்டும் சேர்ந்து கா அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். அதாவது உயிர்மெய் எழுத்து ஒரு உயிரும் மெய்யும் இருந்தால் தான் உயிர்மெய் எழுத்து வரும். உயிரும் மெய்யும் அப்படிங்கிறது ஒரு முதல் எழுத்து இது சார்ந்து வர்றதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்துக்களுள் அடங்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆயுதம் அப்படிங்கிறது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுதம் அப்படிங்கிறது அக்கு, இதைத்தான் நம்ம ஆயுதம்னு சொல்கிறோம். இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம், இது எல்லாமே வேறு பெயர்கள். இதுக்கும் கூட நமக்கு ஒரு கொஸ்டினாக வரலாம், ஆயுதத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. இப்போ இந்த ஆயுத எழுத்து எங்கே வரும் அப்படின்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதாவது அக் அப்படிங்கிறதுல அதுக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறதுல அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து, ஆ அப்படிங்கிறது ஒரு குறில் நெடிலில், இது ஒரு குறில். தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்து, வேற உயிர்மெய் எழுத்து இல்லை, வல்லின உயிர்மெய் எழுத்து. இப்போ வல்லின உயிர்மெய் எழுத்து என்னென்னு நேற்று பார்த்தோம். கசட, தபர, அதில் தா அப்படிங்கிறதுல தான் தாத்தா, தீத்தி, தூ இதெல்லாம் வரும். ஸோ தூ அப்படிங்கிறது ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆயுதம் அப்படிங்கிறது அக் அப்படிங்கிறது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஸோ இப்போ இங்கே இதையும் நம்ம சார்பெழுத்து அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆயுதத்தையும். ஏன் அப்படின்னா அது தனியாக எந்த இடத்துலையுமே வராது.
அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்தையும் பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று தான் வரும். ஸோ மற்ற எழுத்தை சார்ந்து வர்றதுனால இதையும் நம்ம சார்பெழுத்துன்னு தான் சொல்கிறோம். முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ என்ன அப்படின்னா எழுத்துக்களோட வகைகள் வந்து 2. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், உயிரையும் மெய்யையும் ஆகிய 30 எழுத்துக்களையும் தான் உயிரெழுத்துன்னு சொல்கிறோம். 30 எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற உயிர்மெய், ஆயுதம், ஒற்றளபடை, உயிரளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறதும் முதல் எழுத்தையும் முதல் எழுத்தை சார்ந்து தான் உயிர்மெய் எழுத்து வருது. ஸோ அதையும் நம்ம சார்பு எழுத்துன்னு தான் சொல்கிறோம். அக்கு இந்த எழுத்து, இதையும் நம்ம சார்பு எழுத்துன்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க வீடியோ இதுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.